இந்து சமய அறநிலையத்துறையின் பொற்காலம் திமுக ஆட்சிதான் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் 2வது நாளான இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திடீரென்று இந்த மாநாடு நடப்பதாக சிலர் கூறுவதாகவும், ஆனால் அது உண்மையில்லை எனவும் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அறநிலையத்துறையில் பல சாதனைகளை செய்துதான் இந்த மாநாட்டை நடத்துவதாக கூறினார். திமுகவை பொறுத்தவரையில் யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காது எனவும், அனைவரது உணவிற்கும் மதிப்பளிக்கக்கூடிய அரசாக திமுக திகழ்கிறது எனவும் உதயநிதி கூறினார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு திடீரென இந்த மாநாட்டை நடத்துகிறது என்று இன்றைக்கு ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள். இந்த மாநாடு திடீரென்று நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல. கடந்த 3 ஆண்டுகளில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டு தான் இந்த மாநாட்டை நடத்துகின்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காத அரசு, எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கின்ற அரசு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அறநிலையத்துறையின் பொற்காலம் என்றால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான்.